இந்த வீடியோவில் லேப் கேரோட 19 இன்ச் மானிட்டர் தான் ஒரு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணியிருந்தோம். இது என்ன பர்போஸ்ன்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமருக்கு வந்து லேப்டாப் வந்து டிஸ்ப்ளே ப்ராப்ளம். ஓகேங்களா, லேப்டாப் டிஸ்ப்ளே அது ரொம்ப பழைய லேப்டாப்பும் தான். அவர் ஆல்ரெடி இன்னொரு டெஸ்க்டாப்பும் யூஸ் பண்ணுறாரு. அதனால் லேப்டாப்போட டிஸ்ப்ளே மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சு. ஓகேங்களா, இது அப்ராக்சிமேட்டாக 5 இயர்ஸு, தாராளமாக 10 இயர்ஸு அந்த ரேஞ்சில் இருக்கும். 5 to 10 இயர்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ப்ளே மாற்றல. ஏன் டிஸ்ப்ளே மாற்றினா, டிஸ்ப்ளே மாற்றி திருப்பி வேறு எதனா ப்ராப்ளம் வந்து அதையும் மாற்றி அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா ரொம்ப பழைய லேப்டாப் இல்லை. இப்போது ஒரு 1 இயர் லேப்டாப் வாங்கி 1 இயர் 2 இயர்ஸ் தான் ஆச்சு, இல்லை 3 இயர்ஸ் தான் ஆச்சுன்னா ஓகே, அது பரவாயில்ல. நம்ம என்ன பார்ட்ஸ் வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். இது 5 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. அதேமாதிரி இது ஒரு ப்ராப்ளம் மட்டும் தானே இல்லை, அடுத்தடுத்த ப்ராப்ளம் அதில் நிறையவும் இருக்குது. அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா நம்மளே கஸ்டமருக்கு மானிட்டர் தான் சஜெஸ்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் மானிட்டர் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் லேப்டாப் செட் ஆனாலும் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா நம்ம வேறு எதனா நீங்கள் சிபியூ அதேமாரி வாங்க சொல்ல அதுக்கும் செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஃபஸ்ட்டு யோசிச்சார். அதுக்கப்புறம் அவரே வாண்டடா இல்லை நீங்கள் கன்ஃபார்ம் மானிட்டரே விடுங்க, டிஸ்ப்ளே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுமாதிரி லேப் கேர் பிராண்டே அவர் சொன்னார். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவர் லேப் கேர் மானிட்டர் யூஸ் பண்ணுறாரு. எனக்கு ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மானிட்டர்ஸ், நிறைய பிராண்டில் எக்கச்சக்கமான மானிட்டர்ஸ் இருக்குது. ஜெப்ரானிக்ஸ் இருக்குது, ஜெப்ஸ்டர் இருக்குது, சாம்சங் இருக்குது, ஃபிலிப்ஸ் இருக்குது, ஏசர் மானிட்டர், பென்க்யூ மானிட்டர், இப்படி சொல்லிக்கிட்டே போனால் எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்குது. டெல்லு. ஆனால் அவர் விரும்பினது இந்த பிராண்டு தான். ஏன் அப்படின்னா அவர் ஆல்ரெடி இந்த பிராண்டை யூஸ் பண்ணுறாரு. அது நல்லா இருக்குது. ஸோ அதையே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ரெக்கமெண்ட் பண்ணதுனால லேப் கேரும் பிரச்சனை இல்லை. இப்போத்துலேருந்து லேப் கேர் பண்ணிகிட்டு இருந்ததுனால அதுலேயே 1 இயர் வாரண்டியில் 19 இன்ச் மானிட்டர். ஸோ ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3000 ஆச்சு. ஓகேங்களா, 3000 சம்திங், 3100 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. அவருக்கு ஓகே தான். பட்ஜெட் கம்மிலேயே ஒரு மானிட்டர், அதுவும் லேப் கேரில் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னென்னா, ஒரு சிலர் வந்து ஒரு சில பிராண்ட் வந்து அவங்களுக்கு செட் ஆகிடும். எப்போயுமே ஒரு மானிட்டர் எடுத்தாலும், ஒரு லேப்டாப் எடுத்தாலும், ஒரு டெஸ்க்டாப் எடுத்தாலும் உங்களுக்கு எந்த பிராண்டு செட் ஆகுதோ அதை எடுத்துக்கலாம். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது, பிராண்டு, பட்ஜெட்.